Hi friends, welcome to Geethu Cooks. இன்னைக்கு நாம பிடி கொழுக்கட்டையில கார வகை செய்யலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய கேரட் துருவி அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் குட்டி குட்டியா ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். மல்லித்தலை ஒரு கைப்பிடியில பாதி அளவுக்கு எடுத்து அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நம்ம கலக்கிக்கலாம். தேவைப்படும் போது தண்ணியை தெளித்து நாம் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது போல் பிசைஞ்சிக்கலாங்க. ஆல்ரெடி 1 கப் அளவுக்கு அரிசி மாவு நம்ம எடுத்திருக்கோம். இப்போது மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து மறுபடியும் மாவு சேர்த்துக்கலாம். மாவை விட மற்ற பொருட்கள் அதிகமாக இருக்கிறதுனால நான் மேற்கொண்டு ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மாவுக்கு தகுந்த உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பதமாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் எடுத்து போட்டு பிடிச்சோம்னா பிடிக்கிற மாதிரி வரணும், அது உடையக்கூடாது. பாருங்கள், ஒரு ரவுண்ட் எடுத்து நான் பிசைகிறேன். உருண்டை பிடிச்சோம்னா உடையாமல் அழகாக வருது. இந்த பதம் தான் கரெக்டான பதம். ஸோ இந்த பதத்தில் நம்ம உப்பு டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு கையில் பிடிச்சு இந்த மாதிரி ஷேப் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். காலையில் டிஃபனுக்கு அருமையான ரெசிபி இந்த பிடி கொழுக்கட்டை. நார்மலாக வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுவாங்க. நான் கூட கேரட்டும் போட்டிருக்கேன். இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று மோதாமல் இட்லி தட்டில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம். எடுக்கும்போது ஈஸியாக வர்றதுக்காக தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வைக்க சொல்கிறேன். வெந்துருச்சான்னு பதம் பார்த்துக்கலாம். கை வச்சு அழுத்துனா உள்ளே போகாமல் கரெக்டாக இருக்கணும், அதுதான் பதம். கேரட்டை தவிர மற்ற வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு முறை அதையும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போது வெறும் கேரட்டை மட்டும் நம்ம பச்சையாகவே ஆட் பண்ணியிருக்கோம். ஈஸியாக வேலை முடிஞ்சுது. பாருங்கள், மார்னிங் டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கு அருமையாக சட்னியோட பரிமாறியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.